ஸ்பாஞ்சியா கப் கேக் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பாஞ்சியா கேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் பட்டர் யூஸ் பண்ணலைங்க, பீட்டர் கூட யூஸ் பண்ணலைங்க. நெய் சொல்கிறீங்களா? நெய் கூட இல்லைங்க. ஆயில் கேட்குறீங்களா? ஆயில் கூட இல்லைங்க. இது மட்டும் இல்லைங்க, முட்டை கூட ஸ்கிப் பண்ணலாம். ஒன்லி 1 கப் பால் இருந்தால் போதும். நம்ம இன்றைக்கி ஸ்பாஞ்சியா மில்க் கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? நம்ம பேக்கரியில் வாங்கினா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்திலே 1 கப் பால், மில்லி லிட்டரில் பார்த்தோன்னா 150 மில்லி இருக்கும். கூடவே 50 கிராம் சர்க்கரை இந்த கப்பில் இருக்குது. கொஞ்சம் மீதி 45 கிராம் சர்க்கரை போடுங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாயில் வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். முதல்ல கேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து உப்பு போட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. பிளேட் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது நம்ம கேக் எந்த கப்பில் போடணும் அந்த கப் ரெடியாக வச்சுடுங்க. கொஞ்சம் நெய் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணுறேன். நெய் போட்டு மைதா மாவு ஸ்ப்ரிங்கல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணத்துக்கு ரெடி பண்ணுறோன்னா கேக் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக மைதா மாவு போதுங்க. எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். இவ்வளோ டைம்லே நம்ம பால் கூட கரெக்டாக கூல் ஆகிட்டு இருக்குது. கூல் இல்லைங்க, வார்மாக இருக்குது. வார்மாக இருந்தால் நம்ம கேக் நல்லா ஸ்பாஞ்சாக வரும். பால் இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது 1 கப் ஃப்ரெஷ் மலாய், பால் சூடு பண்ணிட்டு பிறகு மேலே இருக்கும் பால் மேடு, அது எடுத்து விஸ்கு போட்டு நல்லா விஸ்கர்லே 5 நிமிஷத்துக்கு விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பிறகு சும்மா 1/2 கப்பு, ஸ்பூனில் பார்த்தோன்னா 4 ஸ்பூன் மில்க் பவுடர் போதுங்க. விஸ்கர்லே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்பாஞ்சா கேக்கு வெள்ளையாக கலர் இருக்கும். அதுக்காக மில்க் பவுடர் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக மில்க் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். கூடவே எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் போடுங்க. இது 1 பிஞ்ச் உப்பு, சால்ட் கொஞ்சமாக போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் ஸ்பாஞ்சாக சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக சும்மா 2 ஸ்பூன் ரவை, கிராம்ஸில் பார்த்தோன்னா 10 கிராம்ஸ் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பால் ரவை நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு 1 கப் பாலுக்கு 1 கப் மைதா மாவு, அதே கப்லேயே மெஜரிங் வச்சுக்கோங்க. 2-3 ஸ்பூன் போட்டு விஸ்கர்லே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தாட்டி எல்லாமே மைதா மாவு போடாதீங்க. 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டு விஸ்கர்லே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தாட்டி போட்டோன்னா நம்ம விஸ்க் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும். மில்க் பவுடர், ரவை கம்மி ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. பட் பால் 1 கப் இருந்தால் 1 கப் மைதா மாவு போடுங்க. இதே மெத்தட் கரெக்டாக இருக்கும். உங்கள் கேக் பேட்டர் சரியான அளவில் ரெடி ஆயிரும். பாருங்கள், மைதா மாவு கரெக்டாக நான் போட்டேன். இப்போது விஸ்கரில் நல்லா லம்ஸ் இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்தால் நம்ம பேட்டர் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது லாஸ்ட்டில் பேக்கிங் சோடா, இது 1/2 ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பால் போட்டு நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். இது பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா டைம் மிக்ஸ் பண்ணாதீங்க. சும்மா ஃபியூ செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்குல்லே. முட்டை இல்லாது பட்டர், நெய், ஆயில் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். சின்ன கப்பில் இந்த மாதிரி பேட்டர் போடுங்க. 1/2 கப் போடுங்க, ஃபுல்லாக கப் போடாதீங்க. கேக் பொங்கி வந்தால் நம்ம பேட்டர் கீழே வந்துடும். அதுக்காக 1/2 கப் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ப்ளைன் கேக் கூட பேக் பண்ணலாம். இல்லைனா மேலே ட்ரை ஃப்ரூட், டூட்டி ஃப்ரூட்டி உங்கள் பிடிச்சா நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். பாருங்கள், நம்ம கப்பில் பேட்டர் போட்டு குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க குக் பண்ணுறதுக்கு வைக்கலாமா? சூடாக இருக்குது, பார்த்து வைங்க. மேலே ஒரு மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரமுக்கு மூடி க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 கப் இருக்குது, மேலே வைக்கலாம். 30 மினிட்ஸ்க்காக குக் பண்ணலாம். அடுப்பு மீடியம் டு லோ வைங்க. இப்போது ஆஃப்டர் 30 மினிட்ஸ் பாருங்கள், நம்ம மேலே வச்சிருக்கு. முதல்ல பார்க்கலாம். சூப்பராக பேக் ஆகிட்டு இருக்குது. நம்ம நைஃப் க்ளீனாக இருக்குது. மேலே இருக்க கேக் நல்லா பேக் ஆகிட்டு இருக்குது.
மூடி க்ளோஸ் பண்ணி வச்சோம் அந்த கேக் கூட நல்லா பேக் ஆகிட்டிருக்கும். பாருங்கள், ஒயிட்டாக கலர்லே ஸ்பாஞ்சாக கேக். பாருங்கள், நைஃபு க்ளீனாக இருக்குது. நல்லா கூல் ஆகிட்டு பிறகு இந்த மாதிரி எடுத்துருங்க. பேப்பர் கப்பில் கூட நான் போட்டேன், ஸ்டீல் கப்பில் கூட போட்டேன். சில பேருக்கு கேக்கில் முட்டை போட்டேன்னா கேக் சாப்பிட மாட்டேங்க. அதுக்காக இந்த மாதிரி வித்தவுட் முட்டை, வித்தவுட் ஆயில், வித்தவுட் பட்டர், நெய் கூட இல்லைங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் கேக் சூப்பராக இருக்கும். நம்ம கப் கேக் சீக்கிரமாக ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், கீழே கலர் கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே ஒயிட்டாக கலர். இந்த மாதிரி மூடி க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணுங்கள். பேப்பர் கப்பில் கூட நல்லா பேக் ஆகிட்டு இருக்குது. எப்படி ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கையில் இந்த மாதிரி நீங்கள் மில்க் மலாய் கப் கேக் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட இந்த மாதிரி ஸ்பாஞ்சாக வரும். நான் கட் பண்ணி கூட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.